வணக்கம் மக்களே! நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எத பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில பிப்ரவரி 15 என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவுக்கு மறக்காம உங்களோட லைக்கை ஷேர் பண்ணுங்க. அப்பதாங்க அடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன நடக்குதுன்னா, நம்ம ரேவதி வந்துட்டு அவங்க அம்மாட்ட சண்டை போடுறாங்க. இத பார்த்துட்டு சாமுண்டி சரி ரேவதி கிட்ட, "இங்க பாரு ரேவதி, நீ வரம்பு மீறி பேசுற" அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ஆனா ரேவதி என்ன பண்றாங்கன்னா, "அம்மா, உங்ககிட்ட சொல்ல வேண்டியதை நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேலேயே நீங்க எங்ககிட்ட வந்து பேசாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி வந்து அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப சந்திர நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட, "அக்கா பாத்தியா, இத்தனை நாளா உன்னை என்னைக்காவது ரேவதி எதிர்த்து பேசியிருக்காளா? இப்படி பேசியிருக்கான்னா கண்டிப்பா இது எல்லாத்துக்குமே அந்த பரமேஸ்வரி தான் காரணம். அவளை சந்திக்க போனால அவ கண்டதையும் சொல்லி ரேவதியோட மனசை நல்லா மாத்திட்டா. பாவம் ரேவதி, எது தப்பு எது சரின்னு தெரியாம இப்படி உன்னையே எதிர்த்து நிக்கிறா." இது கேட்டதோட நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு செம்ம கோவம். நேரா ராஜராஜாவை பாக்குறாங்க. ராஜராஜா நேரா சாமுண்டீஸ்வரிய பார்த்து, "சாமுண்டீஸ்வரி, நீ எதுக்கு இப்ப என்ன பார்த்து மறைக்கிற?" சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, "இதுக்கும் உங்களுக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை அப்படின்னு தானே சொல்ல போறீங்க? இங்க பாருங்க, அது எப்படி ரேவதி போயிட்டு தானா அந்த பரமேஸ்வரிய போயிட்டு சந்திச்சிருப்பா? நீங்க தானே இதுக்கு காரணம்." அப்ப ராஜராஜா சொல்றாரு, "சாமுண்டீஸ்வரி, இது வரைக்கும் உன் பேச்ச நான் மீறி எதுவுமே பண்ணது கிடையாது. நீயா என் மேல பழி போடாத. ரேவதி போயிட்டு அம்மாவை சந்திச்சதுக்கும் எனக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை." சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, "என்ன அம்மாவா? புதுசா உறவு முறையெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டீங்க?" ராஜராஜா கேக்குறாரு, "எங்க அம்மாவை அம்மான்னு சொல்லாம வேற யாருன்னு சொல்றது? பேரு சொல்லியா கூப்பிட முடியும்?" இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, "ஏதோ நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் பிளான் பண்றீங்கன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு." இது கேட்டதோட நம்ம ராஜராஜா சொல்றாரு, "சாமுண்டீஸ்வரி, ரேவதி எங்க அம்மாவை பார்க்க போனது எனக்கு தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்துச்சுன்னா உங்க அம்மா உன்னை பேசுவா அப்படின்னு சொல்லி அவளை கண்ட்ரோல் பண்ணியிருப்பேன். ஆனா அவ போனதே எனக்கு தெரியாது. அவ அப்படி போயிருக்கிறதுக்கு முன்னாடியே நான் தடுத்திருப்பேன். நீ தேவையில்லாம என் மேல பழி போடாத சாமுண்டீஸ்வரி." சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, "இங்க பாருங்க, ரேவதி போனதுக்கு நீங்க தான் காரணம் அப்படின்னு எனக்கு தெரிய வந்துச்சு. உங்களை சும்மா விட மாட்டேன்" அப்படின்ட்டு சாமுண்டீஸ்வரி கோவமா ரூமுக்கு போறாங்க. அங்க போனதோட சந்திரா நேரா சாமுண்டீஸ்வரிய போய் பாக்குறாங்க. சந்திரா நினைக்கிறாங்க, எப்படியாவது அக்காவோட மனசை இன்னும் குழப்பணும். அந்த ரேவதி சொன்ன விஷயம் கண்டிப்பா அக்காவோட மனசை குழப்பிருக்கும். இப்ப மட்டும் அக்கா அமைதியா இருந்தா கண்டிப்பா அவ பரமேஸ்வரிய வீட்டுக்கு கூப்பிட்டுருப்பா. அதை விடக்கூடாது, நம்ம பேசணும் அப்படின்ட்டு நம்ம சந்திரா நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட, "அக்கா, உன்கிட்ட பேசலாமா?" சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க. "சொல்லு சந்திரா." சந்திரா சொல்றாங்க, "அக்கா, இங்க பாருங்க, எனக்கு என்னமோ இன்னைக்கு ரேவதி பேசின பேச்சு எல்லாமே அவ பேசின மாதிரி தெரியல. அந்த பரமேஸ்வரி இருக்கா பாரு, அவ தான் சொல்லி கொடுத்து ரேவதி பேசுறா. ஏன்னா நம்ம பொண்ணுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட தெரியவே தெரியாது. பாத்தியாக்கா, கொஞ்ச நேரத்துல உன்னை விட்டு பிரியறதுக்கு கூட யோசனை பண்ணிட்டா. இப்படி ரேவதி யோசிப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லக்கா." அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, "இங்க பாரு சந்திரா, எனக்கும் அதே சந்தேகம்தான். அந்த பரமேஸ்வரிய பார்த்துட்டு வந்ததுலேருந்து தான் இவ இப்படி பேசுறா. இவளுக்கு யாரு இவ்வளவு தைரியம் கொடுத்தது?" சந்திரா சொல்றாங்க, "அக்கா தப்பா நினைச்சுக்காத. அந்த மயில் வாகனம் நம்ம மாப்பிள்ளை இருக்காருல்ல, அவர் அடிக்கடி ராஜராஜா கூட எங்கேயோ போயிட்டு வராரு. எனக்கு என்னமோ அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த பரமேஸ்வரிய பார்த்துட்டு வராங்களோ அப்படின்னு ஆரம்பத்துல இருந்து சந்தேகமா இருக்கு." இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, "இங்க பாரு சந்திரா, நீ சொல்றது மட்டும் உண்மையா இருந்துச்சு, அவங்கள நான் சும்மா விட மாட்டேன்." அப்ப சந்திரா சொல்றாங்க, "அக்கா, அந்த பரமேஸ்வரியோட திட்டம் என்ன தெரியுமா? இத்தனை நாளும் அமைதியா இருந்துட்டு இப்ப வந்து பொண்ணு கேக்குறா அப்படின்னா ரேவதியோட கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சு ரேவதியோட கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக தான், பிரச்சனை பண்றதுக்காக வந்திருக்கா." இது கேட்டதோட நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, "ஆமா சந்திரா, ஆரம்பத்துல இருந்து எனக்கு அது சந்தேகமா இருந்துச்சு. இத்தனை நாளும் அமைதியா இருந்தவ திடீர்னு எப்படி இப்ப வந்து பிரச்சனை பண்றா? அப்ப ரேவதியோட கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக தான் அவ இப்படி பண்றா." இது கேட்டதோட சந்திரா சொல்றாங்க, "ஆமாக்கா, இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டியே. இங்க பாரு, நம்ம அம்மாவும் என் அக்காவும் இறந்ததுக்கு அந்த பரமேஸ்வரி தான் காரணம். அவளை என்னைக்குமே நம்ம மன்னிக்க கூடாது." இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும், "ஆமா சந்திரா" அப்படின்னு சொல்லி கோவமா இருக்காங்க. இத பார்த்ததோட சந்திரா நினைக்கிறாங்க, நம்ம என்னெல்லாம் சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லியாச்சு. இதுக்கு மேல அவ என்ன பண்றா அப்படிங்கிறத நம்ம பாத்திரலாம். ஆனா கடைசி வரைக்கும் இந்த சாமுண்டீஸ்வரி ராஜ சேதுபதியோடையும் பரமேஸ்வரியோடையும் போயிட்டு சேராம பாத்துக்கணும். அவங்க கூட போயிட்டு
சேர்ந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த சாமுண்டீஸ்வரியை பழி வாங்குறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சந்திரா நினைக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி கோவமா உட்காந்துருக்காங்க. ராஜராஜா போயிட்டு ரேவதியை பாக்குறாரு. ரேவதி அழுதுகிட்டு உட்காந்துருக்காங்க. ராஜராஜா நேரா ரேவதி கிட்ட போயிட்டு ரேவதி அம்மா அப்படின்னு சொல்ல, ரேவதி அவங்க அப்பாவை பார்த்துட்டு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அப்ப ராஜராஜா சொல்றாரு, இங்க பாருமா, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருந்தியன்னா பாட்டிய வந்துட்டு யாருக்கும் தெரியாம நானே சந்திக்க வச்சிருப்பல்ல. அப்ப ரேவதி சொல்றாங்க, இல்லப்பா, ஏற்கனவே அம்மா உங்களை திட்டிக்கிட்டு இருக்காங்க, இதனால உங்களுக்கு ஏன் பிரச்சனை அப்படின்ட்டு தான்ப்பா போனேன். ராஜராஜா சொல்றாரு, சரிம்மா, போயிட்டு பாட்டிய பாத்தியா? ரேவதி சொல்றாங்க, பாட்டிய பார்த்தேன்ப்பா, கொஞ்ச நேரம் கூட அம்மா பேச விடல, அதுக்குள்ளேயும் அம்மா வந்துட்டாங்க. பாட்டிய அந்த கோவில்ல அத்தனை பேருக்கு முன்னாடி அம்மா அவமானப்படுத்திட்டாங்க. ரொம்ப பாவம்பா. எங்க இது மாதிரி அவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு நம்ம அம்மா வந்துட்டு தப்புக்கு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது கேட்டதோட ராஜராஜா சொல்றாரு, இங்க பாருமா, இத்தனை நாளும் என் மனசுல சாமுண்டீஸ்வரி கிட்ட கேட்க முடியாத பல கேள்விகளை நீ கேட்டுட்ட. சாமுண்டீஸ்வரி கண்டிப்பா யோசிக்க ஆரம்பிச்சிருவா. கவலைப்படாதம்மா, நீ கேட்ட எல்லா விஷயமும் நேர்மையா தான் இருந்துச்சு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அப்பா, இது வரைக்கும் நான் அம்மாவை எதிர்த்து பேசினதே கிடையாது. இன்னைக்கு எதிர்த்து பேசினதை நினைச்சு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அப்ப ராஜராஜா சொல்றாரு, இங்க பாருமா, இப்படியே வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா குடும்பம் ஒத்துமையா இருக்குமா? ஒண்ணு சேரவே சேராது. இங்க பாருமா, நீ எதுக்கும் கவலைப்படாத. கண்டிப்பா சாமுண்டீஸ்வரி ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் மனசு இறங்கி வந்துதான் ஆகணும். இப்படியே கோவத்தோட இருக்க முடியாது. ரேவதி சொல்றாங்க, அப்பா, பாட்டியை போய் சந்திச்சு பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி பாட்டிக்கிட்ட பத்திரிக்கையும் கொடுத்து இது மாதிரி கல்யாணத்துக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ண சொன்னேன். அதை தானப்பா சொல்ல போனேன். அதுக்கு ஏன்ப்பா அம்மா இவ்வளோ கோவப்படுறாங்க? ராஜராஜா சொல்றாரு, இங்க பாருமா, நீ நீ கரெக்டா தாம்மா பண்ணியிருக்க. ஆனா உங்க அம்மா தான் புரிஞ்சுக்காம பண்றா. பரவாயில்ல, நீயாவது பாட்டிய பத்தி நல்ல விதமா புரிஞ்சு வச்சிருக்கியல்ல. அப்ப ரேவதி சொல்றாங்க, அப்பா, நான் எனக்கு தாத்தாவை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு. அதுக்கு ராஜராஜா சொல்றாரு, இங்க பாருமா, எனக்குமே அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா பார்க்க முடியாத சுச்சுவேஷன்ல இருக்கேன். நான் என்னம்மா பண்றது அப்படின்ட்டு கவலைப்படுறாரு. இதை கேட்டதோட ரேவதியும், அப்பா, நம்ம குடும்பம் கடைசி வரைக்கும் ஒண்ணு சேராதா? அப்ப ராஜராஜா சொல்றாரு, இங்க பாருமா, அதுக்கான நேரம் காலம் கண்டிப்பா வரும். சாமுண்டீஸ்வரி மனசு மாறி கண்டிப்பா என் அப்பாவையும் அம்மாவையும் மன்னிப்பா. அப்ப கண்டிப்பா நம்ம குடும்பம் ஒத்துமையா இருக்கும். இது எல்லாமே என்னோட மருமகன் கார்த்தி இருக்கான்னு அவன் செஞ்சிருவான். அப்ப ரேவதி கேக்குறாங்க, என்னப்பா உங்களுக்கு அவரை தெரியுமா? அப்ப ராஜராஜா சொல்றாரு, இங்க பாருமா, எனக்கு தெரியாது. ஆனா அவன் அந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கறதுக்காக தான் ஊருக்குள்ள வந்திருக்கான் அப்படின்னு கேள்விப்பட்டேன். கண்டிப்பா அவன் நம்ம குடும்பத்தை ஒண்ணு சேர்ப்பான் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, அப்பா, நான் மட்டும் மகேஷ இது மாதிரி கல்யாணம் பண்ண போகாம பத்திரிக்கை அடிக்காம இருந்திருந்தா நான் கண்டிப்பா இந்த குடும்ப ஒத்துமைக்காக கார்த்தியை கல்யாணம் பண்ணியிருப்பேன் அப்படின்னு. இது கேட்டதோட ராஜராஜா சொல்றாரு, இங்க பாருமா, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நான் உன்கிட்ட கேள்வி கேட்பேன், பதில் சொல்றியா? அப்ப ரேவதி கேக்குறாங்க, சொல்லுங்கப்பா. ராஜராஜா சொல்றாரு, ஒருவேளை மகேஷ்க்கும் உனக்கும் ஏதோ ஒரு வகையில கல்யாணம் நின்று போயிட்ட அப்படின்னா நீ கார்த்தியை கல்யாணம் பண்ணிப்பா. அப்ப ரேவதி கேக்குறாங்க, எப்படிப்பா கல்யாணம் நிக்கும்? பந்தக்கால் நடுற வரைக்கும் வந்தாச்சு, பத்திரிக்கையும் கொடுத்தாச்சு, எப்படிப்பா நிக்கும்? அதுக்கு ராஜராஜா சொல்றாரு, ஏதோ ஒரு வகையில கல்யாணம் நின்று போயிருச்சு. அப்ப நீ கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துப்பியா? ரேவதி சொல்றாங்க, அப்பா, ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா நான் கார்த்தியை கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பேன். அப்பயாவது நம்ம குடும்பம் ஒண்ணு சேரும்ல. இதை கேட்டதோட ராஜராஜா சொல்றாரு, இது போதுமா எனக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் சீனசி பண்ணி மல்லிகா டாக்டரை காமிக்கிறாங்க. மல்லிகா டாக்டர் வந்துட்டு கண்ணை கட்டி பிரிக்கிறதுக்காக ஒரு நாள் முன்னாடியே ஹாஸ்பிட்டல் போறாங்க. அங்க போயிட்டு டாக்டரை பாக்குறாங்க. டாக்டர் சொல்றாங்க, இங்க பாருங்க மேடம், 2 நாளைக்கு அப்புறம் தான் கண்ணு கட்டி பிரிக்கலாம் அப்படின்னு நினைச்சோம். ஆனா இன்னைக்கே கண்ணு கட்டி பிரிக்கிற மாதிரி வந்துருச்சு. இனிமே எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு. இதை கேட்டதோட டாக்டரும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கண் கட்ட பிரிக்கிறாங்க. கண் கட்ட பிரிச்சதோட ஒரு கருப்பு கலர் கிளாஸ் கொடுக்குறாங்க. இதை மட்டும் போட்டுக்கோங்க, ஒரு 2 நாள் மட்டும் போட்டுக்கிட்டா போதும், சரியாயிரும் அப்படின்னு. இதை கேட்டதோட மல்லிகாவும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த குட்டி பாப்பா அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா, கண் கட்டு பிரிச்சாச்சு, இனிமே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பாப்பா சந்தோஷப்பட மல்லிகாவும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மல்லிகா நேரா வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனதோட அந்த குட்டி பாப்பா கேக்குறாங்க, அம்மா, அன்னைக்கு அங்கிள் ஒருத்தர் வந்தாருல்ல, அவரு கண் கட்ட பிரிச்ச பிறகு வந்து சந்திக்க சொன்னாரே, தெரியுமா? அப்ப மல்லிகா சொல்றாங்க, ஆமா பாப்பா, ஆனா அப்புறமாட்டி போய் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு போகலாம். மல்லிகா டாக்டர் நேரா கோயிலுக்கு போறாங்க. அங்க கோயிலுக்கு போறதோட ஒரு பெரிய கட் அவுட் இருக்கு.
கட் அவுட்டை பார்த்ததோட மல்லிகா டாக்டருக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா அந்த கட் அவுட்டில் மகேஷும் நம்ம ரேவதியும் ஒன்றா இருக்கிறது தெரியுது. சாமுண்டீஸ்வரி வீட்டோட திருமணத்திற்கு அனைவரும் வாருங்கள் அப்படின்னு அதில் எழுதியிருக்கு. இதை பார்த்ததோட டாக்டருக்கு செம்ம ஷாக்கு. அப்போ பக்கத்தில் மாயோட ஃபோட்டோவையும் இருக்கிறத பார்த்துட்டு மல்லிகா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன அநியாயம் இது, இவங்க 2 பேரும் எப்படிப்பட்ட ஒரு கேடி, இவங்க குடும்பத்துக்கா ரேவதியை கல்யாணம் பண்ணி வைக்க போற அந்த சாமுண்டீஸ்வரி. இப்போ புரியுது எப்படி என்னால அந்த மாப்பிள்ளைய பார்க்க முடியாம போணுச்சுன்னு. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த மல்லிகாவா, அந்த மாயா தானே. நான் வந்துட்டு ரேவதியை பார்க்க முடியாதபடி இதெல்லாம் பண்ணியிருக்கா அவ. விடக்கூடாது, சாமுண்டீஸ்வரி கிட்ட உண்மையை நிரூபிக்கணும். நம்ம வீட்டுக்கு போனா கண்டிப்பா அந்த மாயா கண்டுபிடிச்சிருவா அப்படின்ட்டு மல்லிகா நேரா கோயிலுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் மல்லிகா நேரா சாமுண்டீஸ்வரிக்கு ஃபோன் பண்றாங்க. சாமுண்டீஸ்வரி ஃபோனை அட்டன் பண்ணி சொல்லு மல்லிகா அப்படின்னு சொல்ல மல்லிகா சொல்றாங்க, சாமுண்டீஸ்வரி நான் கோவில்ல இருக்கேன்." சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, கோயில்ல இருக்கியா மல்லிகா, உடம்பு சரியாயிட்டா, யாரு உன்னை கூட்டிட்டு வந்தது? மல்லிகா சொல்றாங்க, யாரும் கூட்டிட்டு வரல, நானா தான் வந்தேன். எனக்கு கண்ணு சரியாகிட்டு இன்னைக்கு காலையில தான் கட்டு பிரிச்சேன். இப்ப நான் கோவிலுக்கு வந்தேன். ஒரு கட் அவுட்டை பார்த்ததோட எனக்கு ஷாக் ஆயிட்டு. சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, என்ன கட் அவுட் மல்லிகா? மல்லிகா சொல்றாங்க, உன் பொண்ணுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆக போகுதுல்ல, அந்த கட் அவுட்டை தான் பார்த்தேன். நீ சீக்கிரம் நேரா கோயிலுக்கு வா. சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, ஏன் மல்லிகா, ஏதாவது பிரச்சனையா? அப்ப மல்லிகா சொல்றாங்க, பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்க சீக்கிரம் வா. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு உடனே நேரா கோயிலுக்கு வராங்க. இன்னொரு பக்கம் அந்த மாயாவையும் மகேஷையும் காமிக்கிறாங்க. மாயா நேரா மகேஷ் கிட்ட, மகேஷ் இன்னும் 2 நாளையில கல்யாணம். எப்படியும் அந்த மல்லிகா டாக்டருக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல கட்டு பிரிச்சிருவாங்க. அதுக்குள்ளேயும் அவகிட்டேருந்து நம்ம எப்படியாவது தப்பிக்கணும். அந்த மல்லிகா சாமுண்டீஸ்வரிய சந்திக்காம இருந்தாலே போதும். உண்மை எதுவுமே தெரியாது. உன்னையும் என்னையும் பார்க்காம இருந்தாலே போதும். கல்யாணம் முடிஞ்சிட்டுனா கூட அதுக்கப்புறம் பார்த்தாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு. இதை கேட்டதோட அந்த மகேஷும் ஆமா மாயா அப்படின்னு சொல்ல, மாயா சொல்றாங்க, இங்க பாரு, ஃபர்ஸ்ட் அந்த ரேவதிக்கு நம்ம மேல ஒரு நம்பிக்கையை அதிகமா உருவாக்கணும். அப்பதான் நம்மளால ஈஸியா அந்த சாமுண்டீஸ்வரியை ஏமாத்த முடியும் அப்படின்னு. இதை கேட்டதோட மகேஷ் சொல்றாரு, இங்க பாரு, பாதி பிளான் முடிஞ்சிருச்சு. அந்த மல்லிகா டாக்டரை வராம மட்டும் பார்த்துக்கிட்டா போதும்ல, எந்த பிரச்சனையும் இல்லை. இது கேட்டதோட மாயாவும் ஆமா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா சாமுண்டீஸ்வரி நேரா மல்லிகாவை வந்து பாக்குறாங்க. மல்லிகாவை பார்த்ததோட மல்லிகா, கண்ணு சரியாயிட்டா, கருப்பு கிளாஸ் போட்டிருக்க? மல்லிகா சொல்றாங்க, ஆமா சாமுண்டீஸ்வரி, கருப்பு கிளாஸ் தான் போட்டிருக்கேன். காலையில தான் போயிட்டு பிரிச்சுட்டு வந்தேன். சாமி கும்பிட வரலாம் அப்படின்ட்டு கோயிலுக்கு வந்தேன். அப்பதான் இந்த கட் அவுட்டை பார்த்தேன். என்ன அநியாயம் பண்ணியிருக்க, கொஞ்சமாவது நீ யாரு என்னன்னு விசாரிச்சு இதெல்லாம் பண்ணியா? அப்புறம் சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, ஏன் மல்லிகா என்னாச்சு? மகேஷ் மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அவர் வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கேன்னு கூட ஒத்துக்கிட்டாரு. அப்ப மல்லிகா சொல்றாங்க, இங்க பாரு, உன்னை நல்லா ஏமாத்திருக்காங்க. அந்த மாயாவும் மகேஷும் தப்பான தொடர்புல உள்ளவங்க. அவங்களுக்கா வந்துட்டு உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க போற, கொஞ்சமாவது யாருக்கிட்டையாவது விசாரிச்சியா? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்ன மல்லிகா சொல்ற, என்னால நம்பவே முடியல. மல்லிகா சொல்றாங்க, இங்க பாரு, அதுக்கான ஆதாரம் கூட என்கிட்ட இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல ரிப்போர்ட்ஸ் இருக்கு, வேணா நான் காமிக்கவா? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, மல்லிகா, உன்னை விட வேற என்ன எனக்கு ஆதாரம் வேணும்? அப்ப மல்லிகா சொல்றாங்க, இங்க பாரு சாமுண்டீஸ்வரி, நீ நல்லா ஏமாந்துருக்க. அதுங்க நல்லா உன்னை ஏமாத்தி இருக்குதுங்க. இங்க பாரு, நீ மட்டும் இப்ப இந்த கல்யாணத்தை நிப்பாட்டல, ஒரு தப்பானவன் கையில உன் பொண்ணை பிடிச்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். சீக்கிரம் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சி. ஐயோ, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையே. மல்லிகா சொல்றாங்க, இங்க பாரு, இப்பவே அதுங்க 2த்தையுமே போலீஸ்ல பிடிச்சு கொடு, உன் குடும்பத்தை ஏமாத்திட்டுதுங்க அப்படின்னு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அதுகளை நான் சும்மா விட மாட்டேன். அப்ப மல்லிகா சொல்றாங்க, இங்க பாரு, 2 நாளைக்கு முன்னாடி உன் கூட வேலை பார்த்தானே இந்த டிரைவர், அவன் கூட வந்து என்கிட்ட சொன்னான், இது மாதிரி முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு. ஒருவேளை அவனுக்கு கூட அந்த மாயா மகேஷோட அந்த கேரக்டர் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, 3 நாளைக்கு முன்னாடி குலதெய்வம் கோயிலுக்கு போயிருந்தோம். அப்ப மாப்பிள்ளை ஏதோ உண்மையை நிரூபிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சாரு. ஒருவேளை அப்படியா கூட இருக்கலாமோ? ஒருவேளை இந்த மகேஷ் உண்மையை சொல்றத மாப்பிள்ளை வீடியோ எடுத்திருக்காரு, அதை என்கிட்ட காமிக்கும் போது அந்த வீடியோல ஆடியோ இல்லாம போயிட்டு, அப்ப மயில் வாகனம் மாப்பிள்ளை ஏதோ சொல்லணும்னு நினைச்சாரு. அப்ப இதாதான் இருக்குமோ? எல்லாரும் என்கிட்ட சொல்லதான் முயற்சி பண்ணியிருக்காங்க. நான் தான் அதை புரிஞ்சுக்காம இருந்துட்டேன். நான் வீட்டுக்கு உடனே போறேன், ரேவதி கிட்ட விஷயத்த சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுகளை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்ல, மல்லிகா சொல்றாங்க, இங்க பாரு சாமுண்டீஸ்வரி, அதுக சாதாரண ஆள் கிடையாது. அதுக என்னையவே வந்துட்டு 2 தடவை அங்க வரவிடாம பண்றதுக்கு என் புள்ளையோட கைய காத்தாடியில பிடிச்சு விட்டுட்டாளுங்க. அப்புறம்
என்னோட காரில் மயக்க மருந்தை கலந்து எனக்கு ஆக்சிடென்ட் பண்ண வச்சாளுங்க. அதனால நீ கொஞ்சம் பார்த்து அதுக்கு விஷயத்த முடிவு பண்ணு. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, அதுகளுக்கு இனிமேல் என்ன இறக்கும், நான் அதுகளை சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு சாமுண்டீஸ்வரி கோவமாக வீட்டுக்கு போகிறாங்க. சாமுண்டீஸ்வரி கோவமாக வரதை பார்த்துட்டு அங்கே உள்ளவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ கார்த்திக் கேட்குறாரு, மேடம் என்னாச்சு? சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு. இதை கேட்டதோட ரேவதிக்கு செம்ம ஷாக்கு. ரேவதி நினைக்கிறாங்க ஒருவேளை மகேஷும் நானும் லவ் பண்ண விஷயம் தெரிஞ்சு போச்சோ அம்மாவுக்கு அப்படின்னு. ஆனா சாமுண்டீஸ்வரி நேரா ரேவதியை பார்த்து, ரேவதி, அவங்க நல்லா நம்மளை ஏமாத்திருக்காங்க, நல்லவங்க மாதிரி நடிச்சு. அவங்க பணத்துக்காக தான் உன்னை கல்யாணம் பண்றதுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க. ரேவதி சொல்றாங்க, அம்மா அவங்க அப்படிப்பட்டவங்க இல்லை, யாராவது உங்ககிட்ட தப்பா சொல்லியிருப்பாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, தப்பா சொன்னாங்களா? தப்பாலாம் சொல்லலை. அந்த மல்லிகா டாக்டர் தெரியுமா, அவங்க கிட்ட நிறைய தடவை போயிருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அந்த மாயாவும் மகேஷும் அவங்க நல்லவங்களே கிடையாது, உன்னை நல்லா ஏமாத்திட்டாங்க ரேவதி, அந்த மகேஷ் நல்லவனும் கிடையாது அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்திக்கு செம்ம ஷாக்கு. அப்ப நம்ம ரேவதி நேரா கார்த்தியை பார்க்க, கார்த்தி வந்துட்டு ரேவதியை பார்க்குறாரு. அப்ப ரேவதி நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட, அம்மா நல்லா விசாரணை பண்ணி பார்த்தீங்களா, உண்மையா? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இப்போ நான் என் ஃப்ரெண்டு அந்த கேடிங்களை பற்றி என்கிட்ட சொன்னான். அந்த மாயாவும் மகேஷும் நல்லவங்களே கிடையாது. அப்பன்னு பார்த்து சந்திரா வராங்க. சந்திரா வந்துட்டு சாமுண்டீஸ்வரிக்கு விஷயம் தெரிஞ்சுட்டு அப்படின்னு நினைச்சதோட சந்திரா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. சந்திரா நேராக சாமுண்டீஸ்வரி கிட்ட, அக்கா, இது எல்லாத்துக்கும் இந்த டிரைவர் தான், அவன் தானே இந்த சம்பந்தத்தை கொண்டுட்டு வந்தான். அப்போ கார்த்தி அமைதியாக நிற்கிறாரு. சாமுண்டீஸ்வரி நேராக கார்த்தியை பார்த்து, நீ சரியாக தானே விசாரிச்ச? கார்த்தி சொல்கிறாரு, சரியாக தான் மேடம் விசாரித்தேன். அப்போ சந்திரா சொல்கிறாங்க, அக்கா, நம்ம குடும்பத்தை கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இவன் வந்திருக்கான். அப்போ ரேவதி நேராக கார்த்தியை பார்த்து, இதுக்கும் அவருக்கு எந்தவித சம்மந்தமும் இல்லைம்மா, நான் தான் அந்த வீட்டில் போயிட்டு சம்மந்தம் பேச சொன்னேன், அவங்கள கூட்டிகிட்டு வர சொன்னேன், ஏன்னா நான் மகேஷை காதலிச்சேன் அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரிக்கு செம்ம ஷாக்கு. சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, உனக்கு எப்படி அவனை தெரியும்? அப்போ நம்ம ரேவதி சொல்கிறாங்க, அம்மா, செங்கல் சூளையில் ராமசாமி அப்படிங்கிறவர் ஒர்க் பண்ணாருல்ல, அவர் உங்களால் தான் இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. அதான் அந்த குடும்பத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஹெல்ப் பண்ணேன். அப்புறம் மகேஷை யாருமே கல்யாணம் பண்ணலைன்னு கேள்விப்பட்டேன், அதான் நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணேன். இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, அவன் ஒன்றும் என்னால் சாகலை, இந்த குடும்பத்தோட விஷயம் எல்லாமே தெரியும், அது அவனோட பொண்டாட்டி தான் கொன்னதே அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம ரேவதிக்கு செம்ம ஷாக்கு. ஸோ செம்மையான ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரொமோ பற்றின ரிவ்யூ என்ன அப்படின்னு மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸ் வேணும், நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து என்ன அப்டேட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.